Hi friends, today's info நம்ம என்ன பார்க்க போறோம்னா பயோமாலிகுல்ஸ்ல நமக்கு வந்து இன்ஆர்கானிக் மாலிகுலை நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டோட நேம் வந்து டிஸ்ட்ரக்டிவ் அனாலிசிஸ். ஓகேயா? டிஸ்ட்ரக்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம சாம்பிள், அதாவது ஒரு லிவிங் சாம்பிள் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் நாள்ல நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் another sunlight. ஸோ அதில் இருக்கக்கூடிய வெட் கண்டென்ட், அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் எவாபரேட் ஆகிடும். ஸோ த ரிமைனிங் கண்டென்ட்டை நம்ம என்ன பண்றோம்னா நல்லா ட்ரை ஆன பிறகு, ஓகே, அதோட ட்ரை வெயிட்டை நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அதை நல்லா பர்ன் பண்றோம். ஓகே, பர்ன் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த டிஷ்யூல இருக்கக்கூடிய கார்பன் காம்பவுண்ட்ஸ், ஓகே, கார்பன் மாலிகுல்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வேப்பரா ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமைனிங் கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆஷ்ல இருக்கக்கூடியது என்ன கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா that is inorganic molecule. அது என்ன? கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், இப்படிப்பட்ட காம்பவுண்ட்ஸ் தான் என்னது அதுல நிறைய இருக்கும். ஓகே, ஸோ வந்து இன்ஆர்கானிக் மாலிகுலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அனாலிசிஸ்க்கு பேரு டிஸ்ட்ரக்டிவ் அனாலிசிஸ்.